பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் ஒப்பந்த செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். கூடுதல் செவிலியர் பணியிடங்களை உருவாக்கவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அரசை வலியுறுத்தியிருக்கிறார். தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். ஒப்பந்த செவிலியர்கள் 13,000 ரூபாய் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வருவதாகவும் செவிலியர்கள் மனப்பூர்வமாக பணியாற்ற வேண்டும் என்றால் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியும் 8,300 செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டையும் ராமதாஸ் முன்வைத்திருக்கிறார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 2 நாட்களாக ஒப்பந்த செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அவர்களுடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேற்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக இன்றும் ஒப்பந்த செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஒப்பந்த செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கிறார்.